வரையற்ற வேலை நிறுத்தம் சார் கேள்வி கேட்டீங்க. நீங்களும் எலெக்ஷன் ஃப்ரெண்டானு நிச்சயமாக இல்லை. நீங்கள் கடந்த கால பதிவுகளை எடுத்து பார்த்துக்கலாம். கடந்த 4.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து எல்லாவற்றிலும் கடந்த நவம்பர் மாதம் கூட நாங்கள் கொடுத்த அந்த பத்திரிகை செய்தி என்பது மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பெரிய துரோகத்தை இந்த ஆட்சியாளர்கள் இழைத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய போராட்ட களத்திற்கே நான் இருக்கிறேன், கருணாநிதியின் மகன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்த முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கிஞ்சித்தும் எங்களை பார்க்காமல் முகம் பார்க்காமல் இருக்கிறார். நிச்சயமாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும்தான் எங்களை சந்திப்பார் என்று சொன்னால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்கி அழகு பார்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தைரியமாக நாங்கள் பத்திரிகை செய்தி கொடுத்து தொடர்ந்து களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஜாக்டோ ஜியோ கடந்த 4.5 ஆண்டுகளாக நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா போராட்டங்களையும் அறிவிக்க வேண்டியது, அதை பின்வாங்க வேண்டியது என்று திசை திருப்புகிற வேலையை அந்த அமைப்பு செய்தது. போட்டோ ஜியோ என்ற கூட்டமைப்பில் தான் நாங்கள் அதை கட்டி அமைத்து தொடர்ந்து அந்த இயக்கங்களை கட்டி வந்தோம். இன்றைக்கு அவர்களும் படுத்தே விட்டானே ஐயா என்று சொல்வதைப் போல இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் அதை ஏற்கலை. ஊழியர்கள், பெரும்பாலான ஊழியர்கள் இன்றைக்கு பயந்து போய் இருக்கிறான். இன்னைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது 2027 ரிட்டையர்ட் ஆகக்கூடியவர்கள் இன்னைக்கு நமக்கு கொடுத்த கட்டண பணம் வருமா அப்படின்னு தெரியாத நிலைமையில இன்றைக்கு இருக்கிறான். இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஓம் பணம் சொல்லி கடைசியில் எங்க பணம் மொத்த பணமும் போக போகுது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 13,500 கோடி ரூபாயை இன்றைக்கு அரசு முதலீடு செய்ய இருக்கிறதாக சொல்றாங்க. இன்றைக்கு தேதி வரைக்கும் சிபிஎஸ்ல 1,05,000 கோடி ரூபாய் சேர்ந்திருக்கு. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1,05,000 கோடி. அரசு இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற அபிடவிட்டில் கூட 54,000 பேருக்கு நாங்கள் ப்ராப்பராக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு 4,000 பேருக்கு தான் பண்ணலைன்னு சொல்லுது. அப்போ 1,05,000 கோடியில் வெறும் 13,500 கோடியை கார்பஸ் ஃபண்டாக வைக்கிறேன் என்று சொன்னால் மிச்ச பணத்தை எங்க, அந்த பணம் எங்க என்கின்ற கேள்வியை, 1,00,000 கோடி என்னாச்சு என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விழைகின்றோம். அதே போல யூபிஎஸ்ஐ தழுவி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 18.5% உத்தரவாதப்படுத்தப்பட்ட அந்த தொகையை மத்திய அரசு செலுத்துறேன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு ஏற்கனவே சிபிஎஸ்ல 10% செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தமிழக அரசு இந்த புதிய ஓய்வூதிய இந்த நடைமுறை திட்டம், இது புதிய தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அல்ல, இது சிபிஎஸ்ஏ தான். சிபிஎஸ் 2.0 அவ்வளவுதான். நீ என்ன கேட்ட ஓய்வூதியம் தானே கேட்ட. நீ கட்டின பணத்தை நானே வச்சுக்கிறேன், உனக்கு தரேன். உதாரணத்துக்கு கேள்வி கேட்ட அண்ணன் கிட்ட 2 லட்ச ரூபா நான் கடன் வாங்குறேன் 2 பைசா வட்டிக்கு, அதை இன்னொருத்தட்ட 5 பைசா வட்டிக்கு விட்டுட்டு அந்த வர 5 பைசாலேருந்து 2 பைசாவை உங்களுக்கு ஓய்வூதியமாகவும் பணிக்கொடையாகவும் தரேங்கிறார். 25 லட்ச ரூபா பணிக்கொடை உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. 25 லட்ச ரூபா வாங்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ குரூப் எம்ப்ளாயீஸ், குறைந்தபட்சம் 1,15,000 மேல் ஊதியம் பெறக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த 25 லட்சம் என்கின்ற அந்த பணிக்கொடையை தொட முடியும். சி அண்ட் டி குரூப் எம்ப்ளாயீஸுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே இல்லை. இன்றைய தேதியில் நம்முடைய வலைதளத்தில் இருக்கு, 25-26 அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஓய்வூதிய கொள்கை விளக்க குறிப்பை எடுத்து பாருங்க. இன்றைக்கு ஓய்வூதியம் கடந்த 5 ஆண்டுகளில் 15.42% இருந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கு 14.22 குறைந்திருக்கிறது. அப்போ நாங்கள் சொல்வது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் உங்களுக்கு எந்த செலவினமும் கிடையாது. கூடுதலாக அரசுக்கு கூடுதலாக அந்த இருக்கக்கூடிய 50,000 கோடி உபரி நிதி அரசு கஜானாவிற்கு வரும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு அரசாங்கம் திட்டமிட்டு இன்றைக்கு நாங்கள் தொழிற்சங்க இலக்கணம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி போராட்ட காலத்தில் தலைவர்களாலேயே சங்கம் காட்டி கொடுக்கப்படும் என்று விற்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கண்கூடாக பார்த்திருக்கிறீர்கள். ரொம்ப வேதனையா இருக்கு. அரசு செய்ய வேண்டியது அதனுடைய கடமை, அது முன்மாதிரி முதலாளியாக இருக்க வேண்டியது அரசின் கடமை. இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்களுடைய பாடு என்பது சொல்லனா துயரா இருக்கு. தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்க, இன்றைக்கு இங்கே உட்காந்துருக்காங்க அங்கன்வாடி, அவங்கள பேச விட்டீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த பக்கம் வருவாய்த்துறை செத்து சுண்ணாம்பா ஆகிட்டு இருக்கோம். உண்மையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களிடத்துல கோபம் இருக்கான்னா இருக்கு, லஞ்ச லாவண்யம் பெருத்து கிடக்கு, அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போகவே முடியல என்கின்ற பேச்சுக்கள்லாம் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விடயம், ஊதியத்தை மட்டுமே நம்பி வாடுகிறவர்கள் தான் வீதியில் இறங்கி போராடும். தயவு செய்து இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கு ஓய்வூதியம் கேட்டு போராடுவது என்பது எங்களுக்கான போராட்டம் அல்ல, எதிர்கால சந்ததியினருக்கான போராட்டம் என்பதை உணர வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு 2 நிமிடம் அவங்களும் பேசுவாங்க. ஜெயராஜ ராஜேஸ்வரன்,
சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு ஆட்சியாளர்களின் அடிவருடிகளாக சங்கங்கள் போயிடுச்சு. அதுதான் ரொம்ப வேதனை. இதை நாங்கள் பகிரங்கமாகவே சொல்கிறோம். இதனால் எந்த இழப்புகள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தை பொறுத்தளவில் உயிர் தந்தேனும் இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கொள்கை முடிவோடு நாங்கள் தான் நிற்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு சங்க தலைவர்களை பொறுத்தளவுக்கு ஆட்சியாளர்களின் அடிவருடிகளாக போய்விட்டார்கள் என்பதுதான் பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். கட்டாயம் நாங்கள் போட்டோஜியிலிருந்து வெளியே வந்ததுனால தான் இந்த போராட்டம் சொல்லிட்டு வந்தோம். தொடர்ந்து நாங்கள் வெளிவருகிற போது நியாயம் என்று படுகிற யாரா இருந்தாலும் எங்கள் பின்னால் வரட்டும். நாங்கள் ஆட்களை திறக்கணும்னு நினைக்கலங்க. 4 பேர் இருந்தாலும் தைரியமா நிற்கணும். 100 கோடைகளோடு நிற்பதை விட 10 வீரர்களோடு போராடி செத்தாலும் பரவாயில்ல என்கின்ற சிந்தனையோடு தான் நாங்கள் இருக்கோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்து வேலைக்கு வந்தாச்சு. அதுல இருந்து வந்தாச்சு. எங்களுடைய சங்கத்தில் கிட்டத்தட்ட 23 துறை சங்கங்கள் எங்களோடு இணைப்பில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அடாஃப் என்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து துறை சங்க கூட்டமைப்பு. ஜாக்டோஜியோவும் போட்டோஜியோவும் இது போன்ற சூழ்நிலை இது வரும் என்று தெரிந்துதான் இன்றைக்கு துறை சங்க கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் இணைந்திருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள் எங்களோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் நண்பர் ஆனந்த் அவர்கள். அவரும் இன்றைக்கு உங்களோடு நாங்கள் நிறுத்துகிறோம் என்று சொல்லி வந்திருக்கிறார். இன்றைக்கு நிச்சயமாக இது எதிரொலிக்கும். இது தேர்தல் காலத்திற்காக அல்ல, தேர்தல் ட்ரெண்டே அல்ல. இதை விட்டா இடம் இல்லை. நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரியும் சங்கம். அதைத்தான் சொல்றேன். எங்களோட 63 சங்கங்கள் இருக்கு. நாங்கள் எல்லோரும் நாளைக்கு களத்திற்கு வரும்போது இந்த புலி வெளியே வந்துடும். யார் ஊழியர்களுக்காக நிற்கிறார்கள் என்பது தெரிய போகுது. நாளைக்கே வரும், உங்களுக்கு அறிவிப்பு கூட வரும். நன்றி அறிவிப்பு மாநாடு என்று கூட ஜாக்டோஜியில் நடத்துவாங்க. எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. இன்றைக்கு 50 தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு பல பேர் கூட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் உணர்வோடு நிற்கிறாங்க. பொதுமக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் பொதுமக்கள் அதற்கான தீர்வை 26 தேர்தலில் கொடுப்பார்கள் என்பதை எங்களுடைய நம்பிக்கை. 100% ஏமாற்றி இருக்கிறது. கையெழுத்துக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. அவர்கள் மேபி இருக்கலாம். நாங்க இருக்கும். நான் தைரியமா சொல்றேன், இருக்கும். இல்லாமல் போனால் இப்படிப்பட்ட செயலை செய்வாங்களா? நீங்க அந்த சரி சரி ஓகே 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 சொல்ல வேண்டாம், விடுங்க. நீங்க பேசுங்க.